தேர்ஸ்டே ஈவினிங் என்னோடய பிஸ்னஸ்க்காக வடவர் சாலையில் ஒரு பெரிய ரேக்காக அடிச்சுட்டு இருந்தேங்க. ஏன்னா அப்படியே வைக்கலான்னு பார்த்தா ஃபுல்லாக எலி வந்துருந்துங்க. பீரோ மாதிரி ரேக்காக அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரேக்கு வந்து அடிக்கிறது இங்கேருந்து குத்தி கரண்ட் எடுத்துகிட்டு போனாங்க. அது கரண்ட் அப்படியே பீஸ் போயிடுச்சு போலங்க. அது எல்லாமே மாட்டி ரெடி பண்ணி விட்டுட்டு இங்கே குட்டி பேபி படைக்க வச்சதுனால கொஞ்சம் கசன்னு இருந்துச்சுங்க. எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். எல்லோரும் கேட்பீங்க, எப்படி குட்டி பேபியை வச்சுட்டு இப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியோ நானும் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஷெட்யூல் ரொம்ப பிஸியாக தாங்க இருக்குது. எப்படியோ நானும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேங்க. ரேக் வந்துட்டு நான் ஓரளவு குட்டியாக தாங்க அடித்து கொடுக்க சொன்னேன். பட் என்னோடய ஹஸ்பண்ட் ரொம்ப பெருசாகவே அடித்து கொடுத்துட்டாரு. அதெல்லாமே பார்த்துட்டு வந்துட்டு பார்சல் வந்துருந்துச்சுங்க. நான் வந்துட்டு ஆம்பேக்ஸ் கிஃப்ட்ஸுங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து சில டோட் பேக்ஸ் எல்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா யூ ஷேப்பில் காட்டன் பிரிண்டட் பேக்குங்க. ஹேண்டில் வந்துட்டு லெதரில் இருக்கும். அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கிறது இந்த பேக் தான் நினைக்கிறேன். இது ஒரு 240 ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துட்ருக்காங்க. எங்ககிட்ட ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் மேரேஜ் ஃபங்க்ஷன் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு ஹோல்சேலாக கூட இந்த மாதிரி பேக்ஸ் வாங்கி ரிட்டன் கிஃப்ட்ஸாக கொடுக்கலாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த காட்டன் குல்டட் ஹேண்ட்பேக் வாட்டர் ப்ரூஃப்ங்க. என்னோடய ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரேட் பேக்குன்னு சொல்லலாம். ஸோ இது தண்ணி மேலே ஊற்றினாலும் உள்ளே வராதுங்க. ஸோ ரெயினில் கொண்டு போகும்போது நல்லா சேஃபாகவே இருக்கும். உள்ளே கேரி பண்ணியிருக்க திங்ஸு, லேப்டாப் கேரி பண்ணிக்கலாம், பெரிய வாட்டர் பாட்டில், நியூ மம்மிஸாக இருக்கீங்கன்னா பேபிஸோட எல்லா திங்ஸுமே இதில் வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. நம்ம போடுறப்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. மற்ற பேக்ஸ் எல்லாமே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. பட் இது வியர் பண்ணியிருக்கும் போதே லைட் வெயிட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் தண்ணி ஊற்றி செக் பண்ணி பார்த்தா ஒரு சொட்டு கூட உள்ளே வர கிடையாதுங்க. அப்படியே அது ஃபுல்லாகவே வலிக்கிட்டு போயிடுது. மேலேயும் உயரமாகாமல் தான் இருக்குது. ஸோ நான் பேஜ் டேக் பண்ணிட்டு உங்கள் யாராவதுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஆஃபீஸ் போகிறீங்களா, நியூ மம்மிஸாக இருக்கீங்களா, உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா, ஆஃபீஸ் போகிற ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் போகிற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணி விடுங்க. அது கூட கொஞ்சம் கிளிப்ஸும் வாங்கியிருந்தேங்க. இது வந்துட்டு கிளாஸ் அண்ட் கிளிப்ஸுங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் வாங்கியிருந்தேன். இந்த பேஜும் டேக் பண்ணுறேன். இவங்ககிட்ட இந்த மாதிரி நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்குங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு அல்லது உங்களுடைய லவ்டு ஒன்றுக்கு இல்லை யாராவதுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக யூனிக்காக சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யூனிக்காக அழகழகாக எல்லா கிளிப்ஸும் சூப்பராக இருந்துச்சுங்க. குவாலிட்டியும் நல்லாவே இருந்துச்சுங்க. ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. இந்த மாதிரி கிஃப்டாக கூட நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். அவங்க பேஜ் டேக் பண்ணியிருக்க செக் பண்ணி பாருங்கள். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவதுக்கு தேவைப்பட்டால் கூட ஷேர் பண்ணி பாருங்கள். ஸோ குவாலிட்டியாக குத்துறக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சுங்க.